வணக்கம். கன்னி ராசி நேயர்களே, உங்களுடைய சொத்து பிரச்சனைகளை நீண்டகால தாக்கம் அதிக வேதனைகளையும் மனக்கசப்புகளையும் ஏற்படுத்தியிருந்திருக்கும். 4ஆம் இடம் பூமி மற்றும் சொத்துக்கள் ஸ்தானமாகும். இதுல செவ்வாயின் பார்வையோ அல்லது ராகு கேதுவின் பிடியோ ஏற்பட்ட போது உங்கள் பரம்பரை சொத்துக்கள் அல்லது நீங்கள் சொந்தமாக வாங்கிய நிலம், வீடு தொடர்பான விவகாரங்கள்ல மிகப்பெரிய சட்ட சிக்கல்களும் வழக்கு எதிர்ப்புகளும் வந்திருந்திருக்கும். நியாயமா உங்களுக்கு வரவேண்டிய சொத்து உரிமைகளை கூட மற்றவங்க அநியாயமா தட்டி பறிக்க முயன்றிருந்திருப்பாங்க. பத்திரம் ஆவணங்கள்ல ஏற்பட்ட குளறுபடிகளால நீதிமன்றம், வழக்கறிஞர் என்று அலைந்து திரிந்து பணத்தையும் நிம்மதியும் தொலைத்திருந்திருப்பீங்க. ஆண்டுகள் பல கடந்துமே இந்த சொத்து பிரச்சனைகளுக்கு ஒரு தெளிவான முடிவு வராம அது உங்க தலைக்கு மேல் தொங்கும் கத்தியாகவே இருந்திருக்கும். நீண்ட கால மன அழுத்தத்தையும் நிதி சுமையையுமே உங்களுக்கு கொடுத்து வந்திருக்கும் வாழ்க்கையில. அது உங்களுடைய சொத்துக்கு 4ஆம் இடங்கிறது பூமி மற்றும் சொத்து ஸ்தானமாக உங்களுக்கு. இல்ல செவ்வாய் பார்வையோ அல்லது ராகு கேதுன்னு ஒரு பிடி ஏற்பட்ட போதும் உங்களோட பரம்பரை சொத்துக்களும் நீங்க சொந்தமா வாங்கிய நிலம், வீடு தொடர்பான விவகாரங்கள்ல மிகப்பெரிய சட்ட சிக்கல்களும் வழக்கு எதிர்ப்புகளும் உங்களுக்கு வந்திருந்திருக்கும். பத்திரம் ஆவணங்கள்ல ஏற்பட்ட குளறுபடிகளாலேயும் நீங்க நீதிமன்றம், வழக்கறிஞர் என்று அலைந்து திரிந்து பணத்தையும் நிம்மதியுமே தொலைத்திருந்திருப்பீங்க. அதாவது உங்க தலைக்கு மேல தொங்கும் கத்தியாகவே இருந்திருக்கும் வாழ்க்கையில. நீங்க நீண்ட கால மன அழுத்தத்தையும் நிதி சுமையையுமே உங்களுக்கு கொடுத்து வந்திருந்திருக்கும் வாழ்க்கையில. நண்பர்களுடைய இரட்டை முகம் உங்களுக்கு அறிய வந்திருந்திருக்கும். கன்னி ராசினரே அதிபதியான புதன் நட்பிற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பவர். இதனால நீங்க நண்பர்களை உயிர் மூச்சாவே நேசித்திருந்திருப்பீங்க. ஆனா 11ஆம் இடத்து லாபஸ்தானத்துல ஏற்பட்ட அசுப கிரகங்களின் தாக்கத்தால நீங்க உயிராக நினைத்த நண்பர்கள் பலர் இரட்டை முகம் கொண்டவங்களாவே மாறியிருந்திருப்பாங்க. உங்கள் முகத்திற்கு நேரா புகழ்ந்து பேசிவிட்டு உங்க பணத்தையும் செல்வாக்கையும் பயன்படுத்தி கொண்டவங்க உங்க முகத்துக்கு பின்னால உங்களை பற்றி தாழ்வாவே பேசியிருந்திருப்பாங்க. நீங்க ஆபத்துல இருந்த போது உதவி கேட்டு சென்ற இடத்துல அவங்க காட்டிய அலட்சியமும் சுயநலமுமே உங்களுக்கு பேரதிர்ச்சியாவே இருந்திருக்கும். நன்மை என்ற போர்வையில இருந்த துரோகிகளை அடையாளம் கண்ட போது நீங்க அடைந்த ஏமாற்றத்திற்கு எல்லையே இருந்திருக்காரு உங்க வாழ்க்கையிலேயும். அது நீங்க நண்பர்களை உயிர் மூச்சாவே நேசித்திருந்திருப்பீங்க. ஆனா உங்களுடைய லாபஸ்தானத்தில் ஏற்பட்ட அசுப கிரகங்களுடைய தாக்கத்தால தான் உயிரா நினைத்த நண்பர்கள் பலர் இரட்டை முகம் கொண்டவங்களாவே மாறியிருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையிலையும். ஏன்னா உங்க முகத்துக்கு நேரா புகழ்ந்து பேசிட்டும் உங்க பணத்தையும் செல்வாக்கையும் பயன்படுத்தி கொண்டு விட்டு உங்க முதுகு பின்னால உங்களை பற்றி தாழ்வாவே பேச தொடங்கியிருப்பாங்க. நண்பன் என்ற போர்வையிலே இந்த துரோகிகளை அடையாளம் கண்ட போது நீங்க அடைந்த ஏமாற்றத்துக்கு எல்லையே இருந்திருக்காது உங்க வாழ்க்கையில. தொழிலில் ஏற்பட்ட சதி முயற்சிகள் உங்களுக்கு நேரிட்டு வந்திருக்கும். 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம். தொழில் அதிபதியான புதனுக்கு ஏற்பட்ட கிரக அடைப்புகளால உங்க உத்தியோகம் அல்லது தொழில்ல உங்க திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்காமலே போயிருந்திருக்கும். நீங்க கஷ்டப்பட்டு செய்த வேலைகளின் பலனை வேறொருவர் தட்டி பறித்து சென்றிருந்திருப்பாரு. வேலை பார்க்கும் இடத்துல உங்களுக்கு எதிரான மறைமுக சதிகளும் பொறாமை தாக்குதல்களும் அதிகரித்திருந்திருக்கும். நீங்க செய்யும் சிறு தவறக்கூட பெரிதுபடுத்தி மேலதிகாரிகளிடம் உங்களை கெட்டவராகவே ஒரு கூட்டம் இயங்கியிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. சொந்த தொழில் செய்தவங்க கூட்டாளிகளின் துரோகத்தாலையும் போட்டியாளர்களுடைய அநியாயமான சதிகளாலுமே மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்க நேரிட்டிருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது நீங்க உத்தியோகத்திலேயோ அல்லது தொழிலிலேயோ உங்க திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்காமலே போயிருந்திருக்கும். நீங்க கஷ்டப்பட்டு செய்த வேலைகள்ல பலனை வேறொருவர் தட்டி பறித்து சென்றிருந்திருப்பார் உங்க வாழ்க்கையில. வேலை பார்க்கும் இடத்துல உங்களுக்கு எதிரான மறைமுக சதிகளும் பொறாமை தாக்குதல்களுமே அதிகரித்திருந்திருக்கும் வாழ்க்கையில. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தா கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. புதன்கிழமை வழிபாடு சிறந்த பலனை தரும் உங்களுக்கு. நீங்க புதன்கிழமையில செய்ய போற வழிபாடுகள் உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும் யோகத்தை தரப்போகுது. காலையில் எழுந்து குளித்து பச்சை நிற ஆடை அணிந்து அல்லது பச்சை நிற பொருட்களை பயன்படுத்தி விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி வழிபடுவது அத்தனை தடைகளையுமே தகர்க்கும். மேலும் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வதும் பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபடுவதுமே
உங்கள் புத்தி கூர்மையை அதிகரிக்கும். புதன்கிழமைகளில் ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்வதும் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை அல்லது பச்சை பயிர் வழங்குவதுமே உங்கள் கிரக தோஷங்களை நிவர்த்தி செய்து வாழ்வுல சகல ஐஸ்வர்யங்களையுமே தந்து அருள போதுங்க வாழ்க்கையிலேயும். அது நீங்க புதன்கிழமையில செய்யற வழிபாடுகள் தான் உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும் யோகத்தை தரப்போதும். நீங்க புதன்கிழமை காலையில எழுந்து குளித்து விட்டு பச்சை நிற ஆடை அணிந்து அல்லது பச்சை நிற பொருட்களை பயன்படுத்தி விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி வழிபடுவது அத்தனை தடைகளையுமே உங்களுக்கு தெரியும். மேலும் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வதுமே, பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபடுவதுமே உங்க புத்தி கூர்மையை அதிகரிக்க போதும். அது மட்டும் இல்லாம பசுமாட்டிற்கு அகத்திக்கீரையோ அல்லது பச்சை பயிரோ வழங்குவதுமே உங்க கிரக தோஷங்களையும் நிவர்த்தி செய்து வாழ்வுல சகல ஐஸ்வர்யங்களையும் தந்து வரல போதும். வாழ்க்கையில கல்வி மற்றும் அறிவு வளரப்போகின்றது. மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த மந்த நிலையில மாறி கவனமும் நினைவாற்றலும் பல மடங்கு அதிகரிக்க போதும். கடினமான பாடங்களையும் எளிதில் புரிந்து கொண்டு தேர்வுகள் அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுபவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாகவே இருக்கும். புதிய மொழிகள், கணினி தொழில்நுட்பங்கள், ஆராய்ச்சி மற்றும் கலை சார்ந்த துறைகளில் ஆர்வம் அதிகரித்து தேர்ச்சி பெறுவீங்க. எழுத்து, பத்திரிகை, ஜோதிடம், கணக்கு மற்றும் வழக்கறிஞர் துறையில உள்ளவங்களுக்கு அதிக அறிவாற்றல் கூடி பெரும் புகழும் பாராட்டுமே கிடைக்கும். நுட்பமான விஷயங்களை கூட நொடியில புரிந்து கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு உண்டாக போதும் வாழ்க்கையில. அது மந்த நிலை எல்லாமே இப்ப மாறி கவனமும் நினைவாற்றலும் பல மடங்கு அதிகரிக்க போகுது. மாணவர்களுடைய படிப்புல கடினமான பாடங்களையுமே நீங்க எளிதில் புரிந்து கொண்டு தேர்வுகள் அதிக மதிப்பெண்களை பெற போறீங்க. புதிய மொழிகளும் கணினி தொழில்நுட்பங்களும் ஆராய்ச்சி மற்றும் கலை சார்ந்த துறைகள்ல ஆர்வமே அதிகரித்து அதுலயுமே தேர்ச்சி பெறுவீங்க. எழுத்து, பத்திரிகை, ஜோதிடம், கணக்கு மற்றும் வழக்கறிஞர் துறையில உள்ளவங்களுக்கு அறிவாற்றல் எல்லாமே கூடி பெரும் புகழும் பாராட்டும் கிடைக்க போகுது. சேமிப்பு அதிகரிக்கும். இதுவரை கைக்கு வந்த பணம் வந்த விதத்திலே செலவழிந்து போன நிலையெல்லாமே மாறி கணிசமான தொகையை சேமிக்க தொடங்குவீங்க. நிலம், வீடு, தங்கம் அல்லது பங்கு சந்தை போன்ற நிலையான சொத்துக்கள்ல முதலீடு செய்கிற எண்ணம் தோன்றும். சிறு சேமிப்பு திட்டங்கள் மற்றும் நிலையான வைப்பு தொகைகள்ல பணத்தை முதலீடு செய்து எதிர்காலத்தை பாதுகாப்பானதாக மாற்றுவீங்க. தேவையில்லாத கடன் வாங்குவதை தவிர்த்து இருக்கும் பணத்தை கொண்டே சிக்கனமா வாழ்ந்து சேமிப்பை உயர்த்து பக்குவம் வரும் உங்களுக்கு. உங்க சேமிப்பு உயர்வதுடன் குடும்பத்தின் எதிர்கால பொருளாதார தேவைகளுக்கும் ஒரு நல்ல பாதுகாப்பு அரணம் உருவாக போதுங்க வாழ்க்கையில. உங்க கைக்கு வந்த பணம் எல்லாமே அதே வேகத்திலேயே செலவழிந்து போன நிலையெல்லாம் இப்ப மாறி நீங்க கணிசமா தொகையை சேமிக்க தொடங்க போறீங்க. நிலம், வீடு, தங்கம் அல்லது பங்குச்சந்தை போன்ற நிலையான சொத்துக்களை முதலீடு செய்த எண்ணம் தோன்றும் உங்க வாழ்க்கையில. சிறு சேமிப்பு திட்டங்கள் மற்றும் நிலையான வைப்பு தொகைகளை பணத்தை முதலீடு செய்து எதிர்காலத்தை பாதுகாப்பானதாக மாற்ற போறீங்க உங்க வாழ்க்கையில. உங்க சேமிப்பு உயர்வதுடன் குடும்பத்தின் எதிர்கால பொருளாதார தேவைகளுமே ஒரு நல்ல பாதுகாப்பு அரணாகவும் உருவாக போகுது. இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். யோகத்தை தரப்போதும். நீங்க புதன்கிழமை காலையில எழுந்து குளித்து விட்டு பச்சை நிற ஆடை அணிந்து அல்லது பச்சை நிற பொருட்களை பயன்படுத்தி விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி வழிபடுவது அத்தனை தடைகளையுமே உங்களுக்கு தெரியும். மேலும் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வதுமே, பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபடுவதுமே உங்க புத்தி கூர்மையை அதிகரிக்க போதும். அது மட்டும் இல்லாம பசுமாட்டிற்கு அகத்திக்கீரையோ அல்லது பச்சை பயிரோ வழங்குவதுமே உங்க கிரக தோஷங்களையும் நிவர்த்தி செய்து வாழ்வுல சகல ஐஸ்வர்யங்களையும் தந்து வரல போதும் வாழ்க்கையில. கல்வி மற்றும் அறிவு வளரப்போகின்றது. மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த மந்த நிலையில மாறி கவனமும் நினைவாற்றலும் பல மடங்கு அதிகரிக்க போதும். கடினமான பாடங்களையும் எளிதில் புரிந்து கொண்டு தேர்வுகள் அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுபவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாகவே இருக்கும். புதிய மொழிகள், கணினி தொழில்நுட்பங்கள், ஆராய்ச்சி மற்றும் கலை சார்ந்த துறைகளில் ஆர்வம் அதிகரித்து தேர்ச்சி பெறுவீங்க. எழுத்து, பத்திரிகை, ஜோதிடம், கணக்கு மற்றும் வழக்கறிஞர் துறையில உள்ளவங்களுக்கு அதிக அறிவாற்றல் கூடி பெரும் புகழும் பாராட்டுமே கிடைக்கும். நுட்பமான விஷயங்களை கூட நொடியில புரிந்து கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு உண்டாக போதும் வாழ்க்கையில. அது மந்த நிலை எல்லாமே இப்ப மாறி
கவனமும் நினைவாற்றலும் பல மடங்கு அதிகரிக்க போகுது. மாணவர்களுடைய படிப்பில் கடினமான பாடங்களையுமே நீங்கள் எளிதில் புரிந்து கொண்டு தேர்வுகள் அதிக மதிப்பெண்களை பெற போறீங்க. புதிய மொழிகளும் கணினி தொழில்நுட்பங்களும் ஆராய்ச்சி மற்றும் கலை சார்ந்த துறைகளில் ஆர்வமே அதிகரித்து அதுலேயுமே தேர்ச்சி பெறுவீங்க. எழுத்து, பத்திரிகை, ஜோதிடம், கணக்கு மற்றும் வழக்கறிஞர் துறையில் உள்ளவங்களுக்கு அறிவாற்றல் எல்லாமே கூடி பெரும் புகழும் பாராட்டும் கிடைக்க போகுது. சேமிப்பு அதிகரிக்கும். இதுவரை கைக்கு வந்த பணம் வந்த வேகத்திலே செலவழிந்து போன நிலையெல்லாமே மாறி கணிசமான தொகையை சேமிக்க தொடங்குவீங்க. நிலம், வீடு, தங்கம் அல்லது பங்கு சந்தை போன்ற நிலையான சொத்துக்கள்ல முதலீடு செய்கிற எண்ணம் தோன்றும். சிறு சேமிப்பு திட்டங்கள் மற்றும் நிலையான வைப்பு தொகைகள்ல பணத்தை முதலீடு செய்து எதிர்காலத்தை பாதுகாப்பானதாக மாற்றுவீங்க. தேவையில்லாத கடன் வாங்குவதை தவிர்த்து இருக்கும் பணத்தை கொண்டே சிக்கனமா வாழ்ந்து சேமிப்பை உயர்த்து பக்குவம் வரும் உங்களுக்கு. உங்க சேமிப்பு உயர்வதுடன் குடும்பத்தின் எதிர்கால பொருளாதார தேவைகளுக்கும் ஒரு நல்ல பாதுகாப்பு அரணும் உருவாக போகுது. உங்க வாழ்க்கையில உங்க கைக்கு வந்த பணம் எல்லாமே அதே வேகத்திலேயே வந்து செலவழிந்து போன நிலையெல்லாம் இப்ப மாறி நீங்க கணிசமா தொகையை சேமிக்க தொடங்க போறீங்க. நிலம், வீடு, தங்கம் அல்லது பங்குச்சந்தை போன்ற நிலையான சொத்துக்களை வந்து முதலீடு செய்த எண்ணம் வந்து தோன்றும் உங்க வாழ்க்கையில. சிறு சேமிப்பு